சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, தேதியும் குறிச்சாச்சு. ஆனால் அந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் இடையில பெரியவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுறது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீடை பூட்டிட்டு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. கல்யாணம் நின்று போச்சு. பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணத்தில் விருப்பம் இருக்கு. பெரியவங்க என்ன பண்ண போறாங்க? அம்மா, உங்க பேருமா? என் பேர் ஞானம். சரி, உங்க பேர்? ஐசக்குமா. சரி, ஒரே பையனா உங்களுக்கு? 2 பையங்க, ஒரு பொண்ணு. அப்படியா? இது சின்ன பையனா? இது மூத்த பையன். மூத்த பையன். சரி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பையனுக்குமா, அதாவது கல்யாணம் நமக்கு வந்து சொந்த ஊரை விட்டு பிழைக்க போன இடம் வந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அவுட்டரில். அந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கும் போது பக்கத்தில் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நான் வந்து ஒரு சதராஜா பொறியியல் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அங்கே ஆதரவுக்கு நமக்கு சபை பக்கத்தில், நாங்கள் கிறிஸ்டின், அதனால் அங்கே பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ சபை உண்டு. அந்த சபையில் உள்ள ஒரு போதகர் வந்து நமக்கு அறிமுகமானார். இங்கே இருங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப்னாலும் உதவினாலும் செய்கிறோம் அப்படின்னாப்புல. சரி ஐயா அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். ஏற்கனவே பையனுக்கு வந்து முதல்ல கல்யாணம் முடிச்சோமா, அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம் பண்ணி ஒரு 8 நாள் கூட அந்த பொண்ணு எங்கிட்ட இருக்கல. ஏன்னா வயசு வந்து இன்னொன்று 27, இவனை விட ஒரு 7 வயசு கூட. அந்த பொண்ணு நர்சிங் வேலை பார்த்தப்பில்ல. ஏன் அப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்களுக்குமா அது சரியாக கவனிக்காமல் ஏமாந்துட்டோம். அதாவது இந்த புரோக்கர் மூலமாக ஏற்பாடு பண்ணோம், அதனால் கொஞ்சம் ஏமாந்து. 21 வயசு. ஆமாம், அது 21 வயசு அப்படின்ட்டாப்புல. சரிட்டு நாங்கள் நம்பிட்டோம். நம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி, அந்த பிள்ளை வந்து ஜவுளி எடுக்கும்போது கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணால், ஒரு 15,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வேணும் அப்படி வேணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏமா கொஞ்சம் பொருள், நம்ம கஷ்டப்பட்டவங்க தான், நம்ம தகுதிக்கு தகுந்தபடி போகணும்னு சொல்லி 4,125 ரூபாய்க்கு ஒரு ஜவுளியை எடுத்து இப்போ ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடந்தது. 2 வருஷம் சமயத்தால் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரே வாரம் தான் இருந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு மேற்கொண்டு பையனை கூட்டி கொண்டு அங்கே கொண்டு வச்சிருந்துச்சு. ரைட்டு, அதுக்கும் நம்ம ஒப்பு கொடுத்து பார்த்தோம். பழைய அங்கேயும் இருக்குது, நிம்மதி இல்லை. பழைய ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நானாக தூர ஒதுங்கன்னு சொல்லி அந்த மேடம், இன்ஸ்பெக்டர் மேடத்திட்ட சொல்லி ரிப்போர்ட் பண்ணிச்சு. ரிப்போர்ட் பண்ணி அப்புறம் அந்த மேடம் எங்களை கூப்பிட்டாங்க. என்னம்மா மேடம் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி இந்த பிள்ளை உங்கள் பையன் கூட இருக்க விரும்பலாங்க. என்ன பிரச்சனை சொன்னாங்க? பிரச்சனைமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட் மேடம், அப்படிங்க கூட நீங்கள் பையனை வச்சு பாருங்க அப்படின்னோம். அதுக்கு 1.5 மாதம் அவங்க அங்கே இருந்து பார்த்துச்சு. அவங்க ஏரியாவில் இருந்து வீட்டோட மாப்பிளையே நம்ம பேசி முடிச்சு நம்ம அப்படி கல்யாணம் பண்ணல மேடம், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் கட்டுப்படுறேன் மேடம், நீங்கள் 1.5 மாதம் அங்கே கொண்டு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி 1.5 மாதம் இருந்து வச்சு இவனுக்கு கொஞ்சம் சரியாக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ கொடுமைப்படுத்தின உடனே இவனும் இதை சரியா என்ன வித்தியாசமா இருக்கு? ஆமாம்மா, ரொம்ப கொடுமைப்படுத்தினு நம்ம அவங்க ஏரியா அவங்க அண்ணன் சேர்ந்து அவங்க மோசமான டைப்ல. ஏமா? அதாவது அவ என்ன சொல்றாளோ அதை தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க மேடம். இவனை ரொம்ப வேதனைப்படுத்திருக்காங்க. நாங்கள் என்ன செய்யணும், நம்ம பெற்ற கடமையை பிள்ளைய போய் அடிக்கடி பார்க்கணுமே வைக்கணுமேன்னு சொல்லி டெய்லி போடிடுது. வேலை பார்த்துட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு வந்து பொம்பளை பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி எல்லாம் நடக்கும். இது என்ன இப்படி ரொம்ப ஏன் இவ்வளவு தைரியம் இல்லாம இருக்கீங்க? இவங்க தைரியமா காணாதுமா, அதனால ரொம்ப அவங்க
அவங்க வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நான் ஒரு ஆள் அவங்க வீட்லயே இருந்தீங்களா? அவங்க வீட்டில் ஏற்கனவே அந்த பிள்ளை வந்து என்ன டைப் கடவுளுக்கு வந்து நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி. பழையபடி நான் என்ன செஞ்சேன், கொஞ்ச நாள் இங்கே வாடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அவங்க தானே உங்களை தொந்தரவு பண்ணாங்க, உங்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஆமாம். அப்புறம் அவங்க போய் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அவங்க வந்து நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு அப்பா அம்மா பார்க்கணும்னா நீ வந்து பார்க்கணும். அதுக்கு எதுக்கு அவங்க பெர்மிஷன்? அவங்க அதெல்லாம் நீ இங்கே வந்தாச்சுன்னா நீ என் பேச்சை தான் கேட்கணும். பையனுக்கும் எங்களுக்கு இப்ப விவாகரத்து வாங்கிட்டீங்களா? ஆமா அதெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த காரியங்கள் வந்து பழையபடி எவ்வளவு வருஷம் ஆச்சு இது நடந்து? இப்போ அது வந்து போன போன 5 மே மாசம் கல்யாணம் முடிச்சோமா. கல்யாணம் முடிச்சு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வரதான் கரெக்டாக அந்த காரியங்கள்ல அவங்க ஒன்றா இருந்து எங்களோட ஒரு வாரம் இருந்திருக்கு. மேற்கொண்டு அவங்க ஒரு 1.5 மாசம் இருந்திருக்காங்க. பழையபடி ஸ்டேஷனில் அவங்களே கம்ப்ளைண்ட், நாங்கள் இந்த கழுத்தில் இந்த கட்டிக்காங்க என்ன கட்டின்னு தெரியலன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தேன். கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டதுக்கு உள்ள அவங்க என்ன ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் மாமனார் என் பையன் என் மாப்பிள்ளை வந்து எங்க கூட வாழ விடாமல் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேடம் எங்களை கூப்பிட்டு கேட்டுச்சு. அப்போ அவங்ககிட்ட நல்ல தூரிதமாக கேட்டிருக்காங்க. அப்போ அவளுடைய விருப்பத்தை பார்த்து எங்களை தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, இந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் பையனோட வாழ்கிறதுக்கு விரும்பலை, அவளா ஒதுங்கன்னு சொல்கிறா, உங்களுக்கு நல்லது, நான் அவட்ட டைவர்ஸ் எல்லாம் நோட்டி பப்ளிக்கில் எழுதி வாங்கி தந்துடுறேன், நீங்கள் தூர ஒதுக்கிடுங்க பையனுக்கு இனியாவது ஒரு இடத்துல நல்லபடியாக கல்யாணத்தை முடிங்க அப்படின்னாங்க. சரி மேடம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் கேட்க மேடம் சொல்லி அப்படி பண்ணிட்டீங்க. அப்படி ஒப்புக்கொண்டு சரி நீங்க பேசுங்க ஆண்டனி. உங்க விருப்பம் என்ன? உங்க முதல் மனைவியோட நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தேன் மேடம். இருந்தீங்க. உங்களுக்கு அவங்க மேல பாசம் இருந்தது? இருந்தது மேடம். அப்புறம் ஏன் விட்டுட்டு வந்தீங்க? விட்டுட்டு நான் அதாவது அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க அக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் சொன்னேன். நான் நல்லபடியாக வச்சு எங்கள் வீடுக்கிட்டே நல்ல ஒரு தனியாக ஒரு வீட்டில் வச்சு வாடகை இருந்துக்கிறோம், வீடுக்கிட்ட தண்ணியும் அப்படின்னு சொன்னேன். அது அப்படிலாம் முடியாது, கல்யாணம் முடியாத வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி, முடிஞ்ச பிறகுலாம் பொண்டாட்டியே தான் பார்த்துக்கணும், அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி உங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்க்கணுன்னு சொன்னேன்னா அப்படியே பேர் இங்கே வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாங்க மேடம். இப்போ நீங்க சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டீங்க? ஆமாம் மேடம். சரி, இப்போ அடுத்தபடி என்ன நடந்தது? ஜோசப் பாஸ்டர் அவர் வந்து ஒரு பொண்ணு இருக்குது கருவந்தாவில், பக்கத்து ஊரில் அதில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். இந்த பொண்ணு வந்து பார்த்தோம், அரேஞ்ச்மெண்ட் பார்த்து எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கல்யாணத்துக்கு எல்லா காரியங்களும் ரெடி பண்ணியாச்சு. போய் பார்த்துட்டு வந்துட்டோம், உறுதி பண்ணியாச்சு. உறுதி பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுமா அது 2வது மனைவின்னு? 2வது கல்யாணம் தெரியுமா? அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அவங்களுக்கும் ரைட் சம்மதத்தோடு தான் கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்து ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சு. எப்படி இவன் வந்து ஜேசிபி டிரைவர்னால அந்த பிள்ளைகள் வந்து இப்போதான் உறுதி பண்ணி வச்ச பையன் தான் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஓயாமை இவனை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளையோட அம்மா கூட என்கிட்ட இந்த மாதிரி பையன் பேசவே மாட்டாக்கா, மருமகன் பேசினா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னாச்சு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னுச்சு. அப்போ என் பையன் வந்து ஏன்ட்டே அவன் வண்டி ஓடிக்கணும், பேச மாட்டான். அவனா நான் விருப்பப்பட்டு என்கிட்ட பேசும்போது என்னம்மா அப்படின்னு என்ன சரியான்னு கேட்பான். அந்த நேரத்தில் நாங்கள் பேசிட்டு முடிச்சுடுவோம். நீ அந்த நேரம் உங்களுக்கு பேசுவாமா, நீ அதுக்காக பையன் பேசலன்னு வருத்தப்படாம கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரொம்ப வேதனைப்படுத்தாங்க அவனை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மனம் நொந்து போய் தான் இப்போ கொஞ்சம் 2வது நாங்கள் அவனுடைய கொஞ்சம் அவனோட மனநல பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவனுக்கு கல்யாணத்தை இந்த ஸ்பீடில் முடிச்சு வைக்கமா அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கா, இதை வந்து ஒரு பெரிய காரணமாக அவங்க குடும்பத்தாரே எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளையை வந்து சொல்லியிருக்காங்க. அது உள்ள ஒரு பிள்ளை வந்து மறுநாள் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டு எங்களை ஒரு மிரட்டல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு 2 ரூபா வக்கீலையும் உங்களுக்கு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் போட்டு பேசுறதுக்கு அந்த பிள்ளைய வந்து பேசிட்டா எங்கிட்ட வந்து சொல்லுது. அந்த உங்க பையனை வந்து பிள்ளைக்கு மைனி, அந்த பிள்ளைக்கு மைனி, பொண்ணுக்கு மைனி. அந்த பிள்ளை வந்து சொல்லுது, உங்க பையனுக்கு போன் பண்ணி பேச ஒரு 2 ரூபா கூட வழி இல்லையா அப்படின்னு சொல்லி பேச மாட்டாக்கான், வைக்க மாட்டாக்கான். அவியலுக்கு சும்மா இல்ல, வக்கீல் இருக்காரு, எஸ்ஏ இருக்கு, போலீஸ் பயங்கரமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்மள ரொம்ப ஓவரா பேசி அவங்க தாய் மாமலாம் ஆளு கட்ட எல்லாம் இருக்காங்க. 2 ஊர்காரங்க வந்து அடிச்சு நூறிக்கிறாங்க. இல்ல ஃபோன் பண்ணாததுக்கு இவ்ளோ எல்லாம் பேசுவாங்களா? பெருசா எடுத்துக்கிட்டாங்கம்மா. எங்கிட்டே ஓயாம அந்த அம்மா சொல்லிட்டே இருந்துச்சு, பொறுங்க நான் அவனை பேச சொல்றேன் தங்கச்சி. அப்ப நான் சொன்னேன், ஏமா பொறுமா, அதெல்லாம் பேசுவான், கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுவான் அப்படின்னு சொல்லுதேன். பிறகு இவிய இந்த ஊரு போயிட்டு வந்தாவ சின்ன மௌனம் வியலும் வந்த உடனே வீட்டையும் அதே மாதிரி சொன்னேன். நான் மூச்சு கேட்டல, நான் இப்போ சண்டை போட்டுறக்கூடாதுன்னு பொறுமையா இருந்துக்கிட்டேன். வீட்டையும் அதே மாதிரி எஸ்ஏ இருக்காரு, போலீஸ் இருக்கான் அப்படின்னு யாரு தானே வாழ்ந்தது தான் பொண்ணு கட்டுதோம். எஸ்ஏ போலீஸு அடியாளு அதெல்லாம் எதுக்கு, எங்களுக்கு வாழ்ந்ததுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் பொண்ணு கட்டுதோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அன்னைக்கு அந்த காலையில் அந்த பிள்ளை ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணிக்கு எங்கிட்ட விரத சொல்லியிருக்கேன். நான் பதில் சொல்லியிருக்கேன், உனக்கு பேச தெரியல செல்வி, நீ கிளம்புமா, நான் பெரியாள் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இது வந்து ஒரு பெரியாள் கிட்ட வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அன்னைக்கு சாயங்காலமே அந்த பொண்ணுக்கு சொந்தக்கார பையன், நாங்கள் இருக்கிற ஒரு 10-20 வீட்டுக்கு அங்கே அந்த பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒண்ணும் இல்லாத விஷயம் பெருசு பண்ணிட்டீங்க. பெருசு பண்ணிட்டு அவங்களே பெருசு பண்ணிக்கிட்டாங்க மேல. சரி, முதல் வாட்டி தான் ஏமாந்துட்டீங்க, மறுபடியும் ஏன் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆளு நம்மகிட்ட ரொம்ப இது பண்ணிட்டாரு. ஒரு சின்ன விஷயம் ஏமா நீ போன்ல பேச வேண்டியதானே? அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருப்பா. ஃபோன் ஓயாம பண்ணிட்டு இருக்க முடியாது. சாயங்காலம் அந்த மாதிரி டைம் பண்ணலாம், நல்லா காலையில பண்ணலாம், மற்ற டைம் உனக்கு விருப்பம் இல்லையா அந்த திருமணத்துல? விருப்பம்லாம் இருந்துச்சு மேடம். அப்புறம் என்ன? இவன் வந்து அப்பா என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க தான் அவன் முதல் வேண்டாம், எனக்கு இப்பவுமே கல்யாணம் வேண்டாம், என்ன கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தான். அம்மா எதையுமே மறைச்சு வைக்காதீங்கம்மா, கரெக்டா சொல்லுங்க என்ன ப்ராப்ளம், அப்பதான் நம்ம அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும். அவன் கொஞ்சம் ரொம்ப டல்லாவே இருக்கான், என்ன தெரியல. என்னப்பா? ஒன்றும் இல்லை மேடம். அப்புறம் ஏன் தைரியமா உட்கார மாட்டேங்கிற? இவ்வளோ பயந்து போய்? அதான் மேடம், அந்த காரியத்துக்காக பலபடி இப்போ அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலமா அந்த பிள்ளையோட சொந்தக்கார ஒரு பையன் இவ டீ கடைக்கு போயிருக்கான். அவங்க வீட்டு வழியா போகும்போது கூப்பிட்டு, உங்க பையனுக்கு தானே கருவந்தால பொண்ணுக்கிட்டே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அந்த பிள்ளை வந்து பிள்ளைக்கு தாய் மாமன் தானா, இந்த மாதிரி உங்க பையன் வந்து பேச மாட்டானா, நானும் டிரைவர் தான், ஒரு 5 நிமிஷம் பேச முடியாதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா திட்டி பேசியிருக்கான். ஒன்று பேசிட்டு வந்து நாங்கள் இந்த பிள்ளை பேசினது இந்த பையன் பேசினது மறுநாள் காலையில் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்டவர்கிட்ட போய் காலையில் ஒரு 7:30 மணிக்கு போய் சொல்லிட்டு வீட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதே பையன் மறுநாள் காலையில் வீட்டில் என் மகன் இளையவன் தாய் வீதுராஜான்னு ஒன்று இருக்கான், அப்புறம் இன்னொரு சின்ன பிள்ளை, 2 பேர் வீட்டில் இருந்திருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது காலையில் வந்து அவனை இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் தண்ணியை போட்டு என் மகன் சின்ன பையனுக்கு சட்டையிட்டு பிடிச்சி அடிச்சு. என்ன வயசு இருக்கும் அவங்க சின்ன பையனுக்கு? சின்ன பையனுக்கு 20 வயசு ஆகுமா. 15ஆம் தேதி கல்யாணம், 11ஆம் தேதி காலையில் வந்து இவ்வளோ தூரம் அடி. கல்யாணம் நடக்கல? ஆமாம்மா, நின்று போச்சு. ஃபோன் பேசாததுக்கு இவ்வளோ பிரச்சனையா? பயங்கரமான பிரச்சனை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய காரியமா எடுத்துட்டு இந்த 2 காரியத்தை நான் பாஸ்டர்ட்ட போய் அவங்ககிட்ட போய் நீங்க தானே செஞ்சியே இதை நீங்க பாத்து ஏதாவது வார்த்தை விட்டுட்டீங்களா நீங்க? தப்பான வார்த்தை நாங்க பேசக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது மேடம். இல்ல ரொம்ப பொத்தி வளர்த்திருக்கீங்களா உங்க பையனை? சின்ன பிள்ளையில இருந்து அப்படி வளர்ந்து, அதனால தான் முதல் மனைவிக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் உங்க கூட இருக்காம அங்க போயிருக்கா. ஆமா, சோமா அது வந்து மிரட்டி. நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட வச்சுப்பீங்களோ வீட்ல? அப்படிலாம் கிடையாதுமா, நாங்க பெத்த பிள்ளை மாதிரிலாமா நாங்க வச்சிருந்தோம், அந்த மாதிரி வச்சிருந்தோம். ஒரு வாரம் அப்படியா? ஆமா, அப்படிலாம் நாங்க அதுக்கு நல்ல நீங்க எங்களோட இருக்க வேண்டாம், பக்கத்து வீட்டுல ஒரு வீடு உங்களுக்கு நாங்க எடுத்து தர மாட்டோம். நீங்க 7 வயசு கூட இருக்கிறது பிள்ளைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாம எப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? 21 வயசுன்னு சொல்லிட்டான். அப்ப இவன் வயசு தானே அப்படின்னு சொல்லி ஏமாத்த பிள்ளை வந்து கழுத்துக்கு தான் இருப்பான், அவனுக்கு குறுகி போயிருந்திருக்காமா. அவ வந்து நல்ல இருப்பான் மேடம், ரொம்ப லீனா, இவனை விட ரொம்ப சின்ன பிள்ளை. இப்ப இந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வெட்டிடுவோம் குத்திடுவோம் பயங்கரமான மிரட்டல். நீங்க எவ்வளவு நாள் பயப்பட்டுட்டு இப்படி கூனி குறுகி உட்காடுறீங்களோ மிரட்டதான் செய்வாங்க. முதல்ல தைரியமா இருங்க, ஸ்மார்ட்டா இருங்க. எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், ஏன்னா ஒரு ஃபோன் கால்காக இவ்வளவு பிரச்சனை வராது. அம்மா, இவங்க வந்து சொந்த ஊர் வந்து தென்கலம், ஆனால் பரம்புக்கு கொஞ்ச நாளாக வந்திருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ண போனோம், எல்லாம் செய்தோம். பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஃபோன் கால்ல இருந்து இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஃபோன் கால்மா? அந்த பொண்ணை வந்து ஃபோன் பண்ணப்போ இவர் பேசலையாம், இல்லை இவர் கூப்பிட்டு பேசலையாம். அது எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை ஆச்சு? அது எனக்கு தெரியாது, அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? எனக்கு வந்து தம்பியை கூப்பிட்டு போய் பொண்ணு பார்க்க போனது எல்லாம் பார்த்தது. நீங்க போயிருந்தீங்க? போயிருந்தேன். பொண்ணு நல்ல பொண்ணு? பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. சரிங்க. பையனுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க, அவங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க. பிறகு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு. சரிங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு என் நாலேஜுக்கு வரல. அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் கடைசியாக நாங்கள் சபையிலலாம் அறிவிப்பு கொடுத்தாச்சு. 14ஆம் தேதி சாயங்காலம் எங்கள் வீட்டில் மீட்டிங் நடக்கும், 15ஆம் தேதி காலைல கல்யாணம், எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி சபையாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தாச்சு. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சனிக்கிழமை சாயங்காலம்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை சாயங்காலமாக மத்தியானம் நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு தூரத்து சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து எங்கள் வீட்டில் போய் இன்னும் தகாத விதமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ இவர் சொன்னார் ஏற்கனவே அவங்க முதல் சம்பந்தம் வந்து இந்த மாதிரி அடிதடி பிரச்சனைகள் வந்ததுனால தான் அது வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னுட்டு சொன்னாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இப்படி இருக்கே, இந்த பிள்ளையுடைய நிலைமை இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லி இவங்க பயந்துட்டாங்க. அதுதான் நடந்தது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் மேலேயும் என் மேலேயும் ஒரு பெட்டிஷன் நினைச்சிட்டாருன்னா கடையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு கொடுத்துட்டாரு. என்ன பெட்டிஷன்? இந்த மாதிரி என்னை அறுவாதத்துக்கு வெட்ட வந்தாரு அப்படின்னு. ஆனா போனது அவர் தான் போனாரு. யார்? பொண்ணோட அப்பா? பொண்ணோட அப்பா கிடையாது, தாய்மாமன். தூரத்து சொந்தம். இந்த வீட்டில் வந்து மிரட்டான்னு சொன்ன பாருங்க மேடம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களேம்மா? இல்லை, அந்த செல்வி வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அப்படி செஞ்சிருவான், போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இருக்கு அதெல்லாம் சொன்னால. அது இந்த பிரச்சனைக்கு அப்புறம், பிரச்சனைக்கு முன்னாடி இந்த ஃபோன் பண்ணலங்கிறதுக்கு தானே பாஸ்டர். என்ன பிரச்சனை? எதுக்காக பிரச்சனை நடந்தது? எதுக்கு வந்து சத்தம் போட்டார்? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களா பாஸ்டர்? இல்ல, நான் இவங்ககிட்ட கேட்டேன் அதுக்கு என்ன ஏன் சொன்னாங்க வந்தாங்க அப்படின்னா, அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுடைய மாமியார் வந்து மைண்டு சேஞ்ச் ஆன ஒரு நிலையில இருக்குது. இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த நிலமும் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஏதோ பேசுனாங்கன்னு சொல்லி நம்ம அடைச்சிருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. அது இல்லாம ஃபோன் கால் எல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல மேடம், முதல்ல நடந்தது இந்த ஃபோன் கால். போனால தான் வந்தது. அந்த அவங்க அம்மா எங்கிட்ட போயமட்ட கேட்டிட்டாங்களா? செல்வி வந்து சொன்னது ஃபோன் பண்ண மாட்டாக்கான் பேச மாட்டாக்கான்னு தானே உங்ககிட்ட மிரட்டுதான் நீங்க சொன்னீங்க. ஏன்ட்ட சொல்லல, ஏன்ட்ட சொல்லல. எந்த பிரச்சனை? அந்த ஃபோன் பண்ணாம இருக்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இது என்ன? இது மனநிலை சரியில்லைன்னு யாரு சொன்னாங்க? சொன்னதாக இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க ஏன்ட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் பிரச்சனை வந்ததா? அதுக்கு தான் அவங்க கோவப்பட்டாங்களா? அது கோவப்பட்டாங்களா என்னன்னு அது தெரியல. கோவப்பட்டது. அதாவது என்ன இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா பாஸ்டர், நீங்க பார்த்து ஒரு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த கல்யாணம் நடக்கலைன்னா நீங்க கேப்பீங்கல்ல என்ன பிரச்சனையாச்சு ஆமா கேப்பீங்க. கேட்டேன் நானு. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி மிரட்டுறாங்க. எதுக்கு மிரட்டுனாங்க? இல்ல அதான் எனக்கு தெரியல என்ன ரீசன். நீங்க கேட்டிருப்பீங்கல்ல பாஸ்டர், நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, ஒரு பொறுப்பான இதுல இருக்கீங்க. அவங்க வந்து சொல்றாங்க இப்படி வந்து மிரட்டுனாங்க. அப்ப நான் சொன்னேன் இவர் வந்து உங்களை மிரட்டுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எதுக்கு மிரட்டுனாங்க? ரைட்ஸே கிடையாது. அப்படி நான் சொல்றேன், மிரட்டினாங்கன்னா நீங்க அப்போ கருவந்தாவில நினைச்சணும், போன் பண்ணி கேட்கணும். நீங்க இவரை கேட்க சொன்னீங்களா? என்ன கேட்டாங்க? எதுக்கு மிரட்டினாங்க? இல்ல அது இந்த அம்மா தான் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டாச்சுன்னா, அந்த குடும்பம் இப்படி, நாங்க அந்த குடும்பத்துல உள்ள ஆளு தான், அதனால நீங்க ஏதாவது தப்பு தாண்டா பண்றதா இருந்தானா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி தான் வீட்லயும் மிரட்டினாங்க. எதுக்கு மிரட்டினாங்க? அந்த சின்ன என் மகா வயசுக்கு இந்த பிள்ளையையும் அந்த பையனையும் அடிச்சாச்சு. எதுக்கு எதுக்கு அப்படி அடிச்சாங்க? இந்த போன் பண்ணாத விஷயத்தினால. அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் தண்ணி போட்டு வந்து மிரட்டி அடி, அந்த சின்ன பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இவன் இல்ல, இவன் வந்து வண்டிக்கு போயிருந்தான். அப்ப நான் பழைய இப்படி தான் இவங்கிட்ட பாஸ்வேர்டு தான் வேறத சொன்னேன். ஒரு எல்லாமே கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு. ரொக்கம் வாங்கிட்டாங்க, தாலி கொடி வாங்கிட்டுட்டாங்க. யார் ரொக்கம் வாங்கினாங்க? இவங்க வந்து பொண்ணு வீட்டுல பணம் வாங்கிட்டாங்க. ஏன் பணம் வாங்கினீங்க? இங்க சமுதாய படிவே எல்லா பக்கமே உண்டுமா. எல்லா பக்கமே எப்படின்னா அவங்களா சொன்னாங்க, அதாவது 70 ரூபா தந்துருதோம், 80 கிராம். இது வரதட்சணை பிரச்சனை வந்து இன்னொரு பிரச்சனை. ஆனாலும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன், ஏன் காசு வாங்குறீங்க? பையனுக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு எதுக்கு காசு வாங்குறீங்க? அவங்க காசு உங்களுக்கு எதுக்கு? அவங்க காசு இல்லம்மா, இப்ப இந்த இவங்கள வச்சுதான் அதை பேசுனது. அதாவது எதுக்குங்க? யார வச்சு வேணா பேசுங்களேன், எதுக்குங்க காசு வாங்குறீங்க? உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அவங்க பிள்ளைக்கு அவங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ண போறாங்க, எதுக்கு காசு வாங்குறீங்க? நாங்க காசுன்னு கேட்கல மேடம், அவங்களாம் என் பிள்ளைக்கு இவ்வளவு செஞ்சிருந்தோம். அவங்க பிள்ளைக்கு செய்ய போறாங்க, நீங்க என் கையை நீட்டு காசு வாங்குறீங்க? கை நீட்டின்னு இல்ல, இது எங்க முறைப்படி. என்ன முறைங்க? முறையெல்லாம் நம்ம பண்ணறதுதான். இது எப்படி அந்த பணம் தேவையில்லையே, எதுக்கு அப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கிறீங்க? அந்த பழக்கத்துல அப்படி சொல்லுங்க. இவங்க கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க, சமையலுக்கெல்லாம் ஆள் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. இந்த மனுஷன் வந்து இந்த பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதான் நடந்தது. கல்யாணம் நிறுத்தியாச்சு, நின்று போச்சு. இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ சப்போஸ் நம்ம அவங்கள்ட்ட பேசி நல்லபடியா அவங்கள ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணுவீங்களா? நல்ல, ஆனா எந்த அவங்க வந்து எந்த இதுக்கும் விளைவுகள் எதுவும் வராம இருந்தா அது பேசி நம்ம பேசி பாப்போம். உங்களுக்கு என்னப்பா விருப்பம்? எனக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? வேற உங்க ரெண்டு பேருக்கும் வேற பிரச்சனை ஒண்ணும் இல்ல? வேற எதுவும் இல்ல. உங்க பேருமா? என் பேர் சகாயம்பரி. உங்க பேருப்பா? ராஜா. ராஜா அவங்க மகனா? என் மாவே. உங்க தங்கச்சிக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கீங்களா?
சரி, எவ்வளவு தங்கச்சி உங்களுக்கு? ஒரே தங்கச்சியா? ரெண்டு தங்கச்சி. ரெண்டு பேரும் இன்னொரு பொண்ணு? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை மில்லு வேலை போகிறாங்க. அப்பா? அப்பா வேலை கூலி வேலை வைப்பாங்க. விவசாயம். நீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே நிச்சயம் பண்ணீங்க? அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுத்து, அதெல்லாம் தெரிஞ்சுதானே நிச்சயம் பண்ணீங்க? ஆமா. சரி, என்ன பிரச்சனைப்பா? என்ன ஆச்சு? ஏன் கல்யாணம் நின்னு போச்சு? அவங்க தான். என்ன பிரச்சனை உங்க தரப்பு நாங்க கேட்க எங்க ஆசைப்படுறோம். தரப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அப்ப சும்மா ஒரு கல்யாணம் இருக்குமா? அவங்க தான் ஏதோ மாப்பிள்ளை பிடிக்கல இல்லை பொண்ணு பிடிக்கல ஏதோ சொல்லுங்க. ஏன் அவங்களா சொன்னாங்க இல்ல நீங்க போய் சண்டை போட்டீங்களா? சண்டே போடலையா? என்ன பொண்ணு வந்து ஃபோன் பண்ணல, பேசல, மாப்பிள்ளை பேசலன்னு நாங்க அதுக்காக இந்த பக்கத்துல இருந்து போன் பேசலன்னு சொல்லுவாங்க மேடம். அப்ப நீங்க மருமகிட்ட நான் பேச வைக்கணும்னு நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன், ஓயமே சொல்லுவேன். பையன் ரொம்ப கவலைப்படுறான் போல இருக்கு. அது கவலை, எங்களுக்கு ரொம்ப கவலை. போயிட்டாலும் அது கஞ்சிடுச்சு. பேச பட்டு 2 மாசம் ஆகுது. பேச முடியாம இருந்தாங்க கூட எங்களுக்கு நான் போட்ட பிள்ளைனே கட்டி கொடுத்துக்கிடுவோம். இப்ப எங்க மாதிரி தானே கோலை மாதிரி இருக்கு எங்கிட்ட. ஏமா அவங்க மானம் போலையா? இருக்கட்டும் மேடம். நீ உங்க சைடுல எந்த தப்பு இல்லைன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயம் இருக்குதுண்ணே. எதுக்கு பயப்படுற நீ? பயப்படல மேடம். அப்புறம் பொண்ணு இந்த இவங்க பிடிக்கலன்ட்டாங்க. அவங்க எப்படி பிடிக்கல சொல்லுவாங்க? கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அப்படி விட்டுடுவியா நீ? ராஜா கல்யாணம் ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு பிடிக்கல சொன்னா நீ விட்டுடுவியா? அவங்க தான் அவங்க ஒரு வெளியே வந்துட்டாங்க. அது எப்படி எதுக்கு பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு தட்டு மாத்துறது? எதுக்கு நிச்சயம் பண்ணறது? பெரியவங்க கூப்பிட்டு நிச்சயம் பண்ணு சேர்ந்தம்மா. எதுக்கு பண்றாங்க? அப்படி சும்மா இல்ல பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? அவங்க அப்படித்தான் போயிட்டாங்கம்மா. அதுக்குதான் எனக்கு தெரியணும் என்ன நடந்ததுன்னு தெரியணும். பிடிக்கலன்ட்டாங்க. அது எப்படி பிடிக்கல சொல்லுவாங்க? குறை சொன்னாங்க. என்ன குறை சொன்னாங்க? அதுக்கு முதல்ல பொண்ணை பாக்கலையாமா அவங்க? 4 5 பார்த்தாங்க மேடம். அப்புறம் என்ன? பிறகு என்னமோ எங்களுக்கே தெரியாது வித்துக்குங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் போய் பையன் வந்து போன்ல பேசல பொண்ணுகிட்ட, அதுக்காக தான் சண்டை போட்டாங்க, வம்பிழுத்தாங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசினாங்கன்னு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு எதுவே தெரியாது மேடம். பிரச்சனை வந்து இதாம்மா, இவங்க 2 பேருமே இந்த காரியத்தை மறைக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு வேண்டாம். சொந்தக்காரங்க பண்ணுன வேலை தான் மேடம். மாமா தாய் மாமா வந்து டிரைவர். அதை மட்டும் அவங்க வந்து என் தம்பி செவுட்ல அடிச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சி தீய குளிச்சு தெரியும். இவன்ட்ட நான் காலையில சொல்லி பொண்ணுக்கு காலையில பரிச்சை போயிருச்சு மேடம். 4 நாள் 4 நாள் இப்ப இந்த பிள்ளை பரிச்சை க்ளோஸ் ஆயிடுது. ஒரு வருஷம் இப்ப இந்த பையன்ட்ட தெரியும் ஊர்ல இருந்து 4 பேர் வந்ததுல இவனும் ஒருத்தன் தான். இவனும் வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பிரச்சனைமா ஓபனா பேசுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை இதுல இல்ல. உண்மையான பிரச்சனை இல்லை. நாங்க வரலையா சார்? நீ வந்தல ராஜா, கரெக்ட்டா வந்தல சொல்லி நான் வந்துட்டு வந்து இரு ராஜா பேசுவோன்னு நீ போலீஸ்ல போய் ரிப்போர்ட் அந்த கொடுத்து பெரியவங்க கூட சேர்ந்து அப்படி செய்துட்டு அந்த எங்களை அடிச்சதுனால அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களோ தெரியல. 4 பேர் முன்னுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஐயா மகளால கட்ட எங்களுக்கு மாட்டாங்க. அப்படியே தெரியாதே. இவன் பேர்ல தானே ரிப்போர்ட்ல எஸ்ஏ பேசினாரு. எங்கிட்ட போன பிறகு தான் எங்கிட்ட எஸ்ஏ பேசினாரு. இவன்ட்ட அப்படிதான் பேசினாரு. ராஜா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்ல ஊரோட சேர்ந்து. இங்க பாருங்க சண்டை போட்டு எங்களுக்கு தெரியாது வித்துக்குங்க. கடைசி ஸ்டேஷன்ல முதல்ல பேசினாங்க ராஜா. அவங்களுக்கு சண்டை வருக்கு எங்களுக்கு தெரியாது. யாருக்கிட்ட சண்டை? பக்கத்து வீட்லயா பக்கத்து வீட்ல சண்டை அவங்க கிட்ட போயிட்டாங்க மேடம். நாங்க வீடு வெளியில சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி இல்லையா? கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு மறுநாள் நாங்க செயின் மைனர் செயின் எடுக்கணும் மாப்பை கட்டுட்டு பிறப்பு நிற்கும். அந்த மாதிரி வெளியூரை பார்த்து போயிட்டாங்கன்னு பக்கத்துல ஆள் போவான்னு போடுச்சு. அது பிறகு இவன் போனதுக்கு இவன் கதை பிடி கிடக்குமான்ட்டான். அப்ப மைனர் செயின் எடுக்க போனவனு எடுக்கல. உங்க கையில வேணா சத்தியம் பண்ணுவேன். நான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்களுக்கு அவங்க மேல எந்த போறாமும் கிடையாது. அவங்கதான் எங்க குறைனா குறைச்சலு வேண்டான்ட்டு போயிட்டாங்க மேடம். ஏன்னா உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சண்டையில. இடையில யாரோ வந்து கத்தினதுக்கு எதுக்கு பசங்க வாழ்க்கைய கெடுக்குறீங்க? ஏமா நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்கல்ல? மேடம் நாங்க எல்லாம் கெடுக்கல மேடம். இந்த பையன் வந்தவன் பேச வந்தவன் பாஸ்டர் வீட்டுல பேச வந்தவன் அடிக்கடி போய் சொல்லிருக்கேன். 2 பேரும் வந்து இப்ப மிரட்டி இருக்காம வச்சிருக்கான். இதுக்கு பிறகு இந்த கல்யாணத்துக்கு பிறகு 4 பேரை வச்சு பேசாம அவளை சுறுசுறுப்பா பேசிக்கிட மாட்டான். நானே கொஞ்சம் பதட்டப்பட்டு தான் பேசுவேன். அவட்டு போன் பேசல அண்ணாச்சி போன் பேசல அண்ணாச்சி அண்ணாச்சின்னு பேர் விடுவேன். அப்படித்தான் உயிர் செல்வி வந்து பேசலையோ? செல்வி வந்து பேசுறது என்ன தெரியாதா? நாங்க உங்ககிட்ட சொல்லிருக்கோம்ல, நீங்க போன் பேசுங்க செல்வி வந்து அரட்டுதான் அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. பாஸ்டரே நீங்க சொன்னீங்கல்ல பாஸ்டர், செல்வி இப்படி எல்லாம் போன் பண்ணி பேச நான் பாளையங்கோட்டையில இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசுறா, நீங்க கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல பாஸ்டர். அதாவது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன இன்னர் மேட்டருங்கிறது தெரியாது. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா தானே அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைங்களேன். இப்ப முடிச்சு வைக்குமா? எங்களுக்கு அதுல ஒரு குறை கிடையாது. எங்களுக்கு ஆனா நிறைய குறைகளை இவங்க 3 பேருமே மறைக்காங்க. இவங்க பாஸ்டர் நான் இவங்கள ஃபுல்லா நம்பினேன். இவங்களே இப்ப குறை இருக்கு, கொலை பண்ணி விடும், வெட்டி விடும், குத்தி விடும் சொன்னவன் ஏதோ பேச்சுக்கு யாரா நீ சொன்னியாப்பா அப்படி? ஊரகர் தாங்குவாங்க அவர்லாம் எங்களுக்கு தெரியாது பேசுறதா. சரி, அப்ப யாரோ இடையில போட்டு கெடுத்துட்டாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு புள்ள நல்லா இருக்கணும்ல,
உன் மாப்பிள்ளைய பிடிச்சு தானே நீங்க நிச்சயம் பண்ணீங்க? மாப்பிள்ளை பிடிச்சாலும் நம்ம இப்ப எனக்கு கட்டி கொடுக்க மனசுல மேடம். நல்ல பையன் என்ன, அவன் அப்பா அம்மாக்கு கட்டுப்பட்டு இருக்கான், அவ்வளவுதான். நல்ல பையன், நல்ல பையன். என் சண்டை கட்டி போடுறாங்களா மேடம்? நம்மகிட்ட ஒரு வார்த்தை மேரி நீ யாரு சண்டை போடுறாங்க. நான் சொல்லுதேன் இருங்க, அவங்க ஒரு அம்மாவை பேசு. நான் உன்கிட்ட சொன்னோம்ல ராஜா, எதுனாலும் உங்க அம்மாட்ட கேட்டுக்க, நீ பேசு. அடுத்தவங்க கிடந்து சண்டை இழுத்து விட்டுருவாங்க. அப்படி நான் கடைசி நாள் தேடினோம், நாங்கள் 4 பேர் வந்தோம்ல, அவங்ககிட்ட என்ன சொன்னோம், நீங்க கவலைப்படாம எங்கிட்ட சொல்லுங்க. அந்த 4 நீ பேரும் பேர் ஏன் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ண? கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோனே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போய் தானே சரி பெரிய வெள்ளம் தம்பி, ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் பையன்கிட்ட கேட்டேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க, கெட்டி வைங்க, பொண்ணோட வாழ்க்கையில. மன்னிங்க மன்னிங்க. மாப்பிள்ளை வந்து எங்க கூட விடுங்க. இல்ல மேடம், ஒண்ணு வேணாம், நீங்க சும்மா இருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பிறகு நாளைக்கு இதே மாதிரி நான் இப்ப கட்டி கொடுத்துட்டு நீங்க போட்டு போயிட்டு அது எப்படிமா புள்ளைய உங்க கையில எடுத்து இருக்கட்டும் கொடுப்பாங்க? மேடம். நான் இவ்வளவு இல்ல அப்பதான் அப்படி நம்பியிருக்கேன். சொல்லல மேடம், சொல்ல கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு அம்மா பேச கேட்டு போட்டு விடலாம், என்ன என் தங்கச்சி. இல்ல இப்ப நீங்க தானே அவங்கள விரட்டுனீங்க, அவங்க பண்ணலையே. இப்போ நாங்கலாம் அவங்ககிட்ட வம்பு பண்ணோம். இருங்க உங்க வீட்டுல உங்க சொந்தக்காரங்க தானே போய் வம்பு பண்ணிருக்காங்க, அவங்க உங்க வீட்டுல வந்து வம்பு பண்ணலையம்மா? இல்ல அவங்க சொந்தக்கார பம்பு பண்ணா இவர் யார்ட்ட போன் போட்டு சொல்லணும் மேடம், நான் சொல்லி கொடுங்களா? சரிம்மா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஒரு நீங்க தப்பு சொல்றீங்க? கிடையாது. என்ன அவங்க பண்ணாங்க? தப்பு பண்ணல, நாங்களும் தப்பு பண்ணல மேடம். அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் என்ன பிரச்சனை, அவதான் ஊரை விட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு நாங்க பெட்டா கஞ்சி சோறு வாங்கி சாப்பிட்டு சரி, கல்யாணம் நின்னு போச்சுல, நம்ம கல்யாணம் நின்று வச்சல, எங்களுக்கு பெரிய கேவலம். அது அவங்களுக்கும் கேவலம் தானே. 2 ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போ நல்லபடியா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இவங்களை கண்ட்ரோல் பண்ணாம இப்படி விட்ட உடனே இன்னும் பிரச்சனைகள் வளரத்தான் அங்க வந்துருக்கு. கடைசி இப்படி நடந்து வச்சா எனக்கு வெக்கமா போச்சு. வெளியூருக்குலாம் சொல்லியாச்சு, புதன்கிழமை போய் சொல்லியாச்சு வெளியூருக்கு. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் திங்கக்கிழமை தாலிட்டுணும். வேற அந்த அளவுக்கு போன் போட்டு வரண்டாம் கல்யாணம் மாப்பக்கார இங்கே ஓடி போயிட்டோம்னாச்சு. பொண்ணோட பேர் என்னது? கிறிஸ்டி. கிறிஸ்டி. ஹலோ ஹலோ, வணக்கம்மா கிறிஸ்டி. கிறிஸ்டி, உங்க அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் இங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்கல்ல, ஆமா. அவங்களும் இங்க இருக்காங்க. உங்க மாப்பிள்ளைகிட்ட பேசணும் நாங்க. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேண்டாம் கல்யாணம். ஏம்மா? இல்ல வேண்டாம். ஏம்மா வேண்டாம்? ஏன் சொல்ல? இல்ல வேண்டாம். எதனால அப்படி சொல்ற? கல்யாணம் நின்னு போச்சுன்னு உனக்கு வருத்தமா? ஆமா. சொல்லாம ஓடி வந்துட்டாங்கன்னு அவங்க பயப்பட்டு இருக்காங்கம்மா. உங்க வீட்ல இருந்து யாரோ போய் அடிச்சிருக்காங்க, அவங்கள விரட்டி இருக்காங்க. சோ அவங்க பயந்துருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா. பயந்துருந்தா இங்க வந்திருக்கலாம்ல. நீங்க தான் அனுப்பியிருக்கீங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அப்படியா? நாங்க அனுப்பலையே. அதான் அவங்களுக்கு தெரியாதே. உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தம்னு யாரோ வந்து இந்த பசங்களை அடிச்சாங்கன்னா அவங்க அப்படித்தானே நினைப்பாங்க. ஆமா. நீங்க அனுப்பலைன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நடந்ததெல்லாம் மறந்து நல்லபடியா கல்யாணம் முடிப்போமா? இல்ல வேண்டாம். எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க? நாங்க 70,000 கொடுத்துருவோம். 69 ரூபா கொடுத்துருக்கோம். 70 ரூபா பேசுனது 1000 ரூபா கல்யாணத்தன்னைக்கு தந்துருவோம். 69 ரூபா தந்துருவோம். என்னது ஆடு மாடு பேசி முடிக்கிற மாதிரி இருக்கு, விக்கிற மாதிரி. உங்க பையனை விக்கிறீங்களா 70,000 ரூபாய்க்கு? என்னம்மா பண்றீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? அது மேடம் நீங்க வேற காசு கொடுத்திருக்கீங்க. நாங்க 70,000 கொடுத்தாச்சு. எதுக்கு கொடுத்தீங்க? உங்க பொண்ணை உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு காசு எதுக்கு கொடுக்கணும்? செவலி எடுக்கணும். அது அவங்க பையனுக்கு அவங்க பண்ண போறாங்க, அவங்க மருமகளுக்கு அவங்க பண்ண. இருக்கட்டும், அழகா கொடுத்துருவோம். சரி, காசு கொடுத்துடுறீங்களா? காசுனா இப்போ எனக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு காரியம் கல்யாணம் நிறுத்த தெரிஞ்சதுல ஓடி வந்தீங்கல்ல. இப்போ பணத்தை கொடுத்துல மேடம், ஒரு வாரத்துக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்போ? ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கலாம். சரி, நீங்க எப்போ ஒரு கல்யாணத்தை நிறுத்தினீங்களோ அப்ப அவங்க காசு கொடுத்துருக்கணும். நீங்க கொடுத்துக்கணுமா? நாங்க கல்யாணம் முடிக்கணும்னு எண்ணத்துல தானே நாங்க இருக்கோம். நாங்க எப்படி நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல? அப்படி இல்லம்மா, ஏன்னா நமக்கு ஆதரவு யாரும் கிடையாது. 2 பாஸ்டர் நம்பி இருந்தா 2 பேருமே விலகிட்டாங்க. அந்த 69,000 நீங்க என்ன பண்ணீங்க? என்னமா 69,000? 69,000 செயின் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் பத்திரிக்கை எடுத்து வச்சிருக்கேன், அடிச்சு வச்சிருக்கேன். இப்படி ஒரு சிறு சிறு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க காசுல தான் செலவு பண்ணாமா? அப்படின்னு இல்ல மேடம், ஏற்கனவே நான் கடன் அந்த கல்யாணத்துல நிறைய. அதுக்கு எதுக்கு அவங்க காசை வாங்கி கடன் அடைக்கிறீங்க? இப்போ அவங்க காசு இருக்கு மேடம், இப்போ உடனே ரெடி எப்ப பண்ணிடலாம். கொடுக்குறீங்க அவங்களுக்கு காசு? ஒரு வாரத்துக்குள்ள வந்து நான் கொடுத்துறேன் மேடம். ஆபீஸ்ல வந்து கொடுத்தா வாங்கிடுறேன். ஓகேப்பா? எப்ப மேடம்? ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாங்க உடனே நாங்க வட்டிக்கு தான் எல்லாம் செஞ்சிருக்கோம்.
இப்போ இந்த நிலைமை பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நீங்க எப்படி நம்மளுக்கு என்ன என்ன நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்டி கொடுங்கன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்டி கொடுக்கறதுக்கு பையனானே எங்க கூட விடுங்க மேடம். பையன் வந்தாலும் என் தங்கச்சி அன்னைக்கே சொல்லிட்டான், எனக்கு விருப்பம் இல்லை விட்டுருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டான். அம்மா அப்பா வேண்டாட்டு கைது போட்டு எங்க கூட வரட்டும், நானும் அதனால தான் நாங்க அப்படியே இது இருந்துக்கோங்க. அம்மா அப்பா இல்லைன்னு என்னால வர முடியாது. வர முடியா? அம்மா அப்பா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு அப்பா அம்மா மேல என்ன அவ்வளவு கோவம்? இல்ல அப்புறம் அவைய சொல்ல கேட்கட்டும். இப்படி வந்திருக்காப்ல நம்மளுக்கு இவ்வளவு சங்கடமா இருக்கு. இப்ப நாளைக்கு இதே மாதிரி கட்டி கொடுத்தா நாளைக்கு அடிச்சு போட்டா என்ன செய்ய முடியும்? அது எப்படிமா உங்களால என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் இல்ல, நாங்க நடந்திருக்கோமா? அந்த பாஸ்டர்ட்ட கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல அப்படி நாங்க நடந்திருக்கோமா? சார் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இல்லை பொண்ணு விருப்பத்தை நீ கேட்டீங்கல்லாமா? எனக்கு அதான் ஒரு சந்தேகம். நாளைக்கு கட்டி பொண்ணு கொடுத்து வாழ போறது பொண்ணு, இவங்க இல்லை. இப்படி கட்டாயப்படுத்த பையன் பொண்ணு வாழ அப்படி போகுது. வாழணும் அவசியம் கிடையாது. என்னம்மா இப்ப நாளைக்கு இதே மாதிரி கட்டி கொடுத்தா சொல்லாம எப்ப நான் இன்னைக்கு கூட நாங்க கல்யாணம் கடைசி பண்ணி ஒரு வாய்ப்பு. நீங்க உங்க அந்த ஈகோனால உங்களோட அந்த அடாவடித்தனத்தினால உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தாதீங்க. அதான் நான் தங்கச்சி பிடிக்கல, அதனால எங்களுக்கு வேண்டாம். தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு இல்ல, நீங்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. மேடம் இங்கே வரது அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அவளை விட்டுட்டு ஓடியாந்துட்டான். அந்த கல்யாணம் விட்டுட்டு ஓடியாந்துட்டான்னு சொல்லாதீங்க. உங்க ஆளுங்க வந்து என் தம்பி அடிக்க போய் தான் அந்த மாதிரி வந்தோம். உங்க ஆளுங்க யாருமே நீங்க வந்து உங்க மேல எதுவுமே எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்குமா அது ஏங்க நீங்களே பண்ணிட்டு என்னங்க அப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, கல்யாணத்தை எங்க நிச்சயமா வந்து நாங்க அந்த பாஸ்டர் எங்க தலைமை பாஸ்டர் சொல்லிட்டு வந்தோம். அவர் நான் பேசி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே போலீஸ் போயிருக்காங்க. யாருமே எங்களுக்கு பேச மாட்டாங்க. கேட்டீங்களா? அது எப்படிங்க சொல்லலாம்? உங்க சொந்தக்காரங்க என்ன வேணா பண்ணுவாங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது மேடம். அப்புறம் சொந்தக்காரர் இல்லாதவங்க சும்மா ஊர்ல போறவங்க, ஊர்ல எந்த பந்தம் இல்லாதவங்க போய் பேசுவாங்களா அப்படி? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கீங்க. அவங்க வீட்டுல போயிட்டு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் போய் சண்டை போடுவாங்களா? சண்டை போடுறதுக்கு மேடம் அவர் கல்யாணத்தை ஒரு இடத்துல முடிச்சு சொன்னா பிரச்சனை முடிஞ்சாச்சு. ஒரு நாளைக்கு பாளையங்குடி தாலி விட்டவங்க, ஒரு நாளைக்கு ஆலங்குளத்துல தாலி விடுவாங்க, ஒரு நாளைக்கு அருந்தா தாலி. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க. ஆமா அதுதான் சொன்னேன். அதுதான் மேட்டர். அதுதான் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இப்ப அதை சொல்லல மேடம். கேட்கணும்ல மேடம். அதான் நான் கேட்டோம். என்ன கேட்டீங்க? நீங்க என்ன ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க, நாங்க பத்திரிக்கை அடிக்கணும். அப்போ அதுக்கு அவங்க அந்த இருங்க. அப்போ அப்ப பையன் வளர்த்தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? பையன் வளர்த்தான் அப்படின்னு சார் சொன்னாரு. வேலைக்கு போன் பேசணும். சரி, இப்போ ஒரே ஒரு விஷயம் உண்மையை சொல்லுங்க. இந்த பையன் தட்டி கழிச்சானா? அது அவருக்கு தான் தெரியும். ஒரு நாள் சொன்னீங்க சனிக்கிழமை தண்டியா இருக்கா? போன் பண்ணி கிடையாது. அவன் வந்து நீங்க அவனை டார்ச்சர் பண்ணி போன் போட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அவனை ஓயாம டார்ச்சர் பண்ணினா அவன் வேதனைப்படுவான். ஏற்கனவே முன்னால கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அதனால ஓயாம டார்ச்சர் பண்ணோன்னா அவன் பேசுவான். என்கிட்ட ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் பேசுவான். அந்த நேரம் உங்ககிட்டயும் பேசுவான் யா அப்படின்னு தான். இந்த உண்மையை சொல்லுப்பா, தட்டி கழிச்சியா? அப்புறம் ஏன் பொண்ணை பார்த்து ஓகே சொன்ன? எதுக்கு நிச்சயம் பண்ண? வேண்டான்னு சொல்லலமா. நான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். எப்படி நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து போய் சொல்றீங்க? இவங்க என்னன்னா போன் பண்ணதுனால போன் பண்ணலன்னு சண்டை போட்டாங்க சொல்றாங்க. இவங்க என்னன்னா வீட்ல இருந்து யாரோ போய் சொந்தத்துல யாரோ போய் சண்டை போட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்றாங்க. போன் பண்ணலன்னு பேசுனது வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது. நீங்க சொன்ன செல்வியால தானே பஸ்டர் இவ்வளவு தூரம் வந்தது. நீங்க சொன்னீங்களா செல்வி இவ்வளவு தூரம் பேசுறாங்க? இல்ல நீங்க சொன்னீங்களா செல்வி பேச வேண்டாம், போன் பேசாதங்க அப்படின்னு நீங்க உண்மையை சொல்லுங்க. நாங்க வந்து கல்யாணம் வேண்டானே சொல்லுங்க. நாளைக்கு வேணாலும் இந்த இடத்துல வச்சு வந்து இந்த அம்மா சொல்லட்டும், மேடம் என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம கட்டுப்பாடு கரெக்டா வச்சு செஞ்சு சந்தோஷமா இருக்க வச்சிடலாம். அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே எங்களுக்கு நிறுத்துங்க பிரதர். நான் சொல்றேன், கடைசியில் எங்க வீட்டுக்கு வந்தீங்களா, பையனுக்கு பொண்ணை பிடிக்கல, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, தயவுசெய்து நிப்பாட்டுங்க. பிடிக்கலன்னு சொல்லல, அந்த காரணம் ரெண்டு பேரும் அடிக்க வந்தது காரணத்தை தான் நான் ஒரே மாத்தி பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது. சொல்லுங்க சார். நீங்களும் உங்க வீட்டம்மா வந்து அழுதுகிட்டேன்னு சொன்னீங்க இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க அந்த போய் எடுத்து 47 வயசாகுது ரத்னடார் ஒரே ஆளுக்கு தான் பிறந்தது. அந்த மாதிரி போய் சொல்ல மாட்டேன். இங்க பாஸ்டர் வந்து நிறைய காரியத்துக்கு போய் சொல்லியிருக்க. 10,000 ரூபாய் கேட்டாரு, 5,000 ரூபாய் தரவுதாரெல்லாம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு காரியத்தை நீங்க செஞ்சு போட்டு இப்போ 2 பேரும் மேடம் விலகுற போய் தான் என் கல்யாணம், இந்த பையன் கல்யாணம், இந்த பிள்ளை கல்யாணம் நிக்கும் மேடம். அதனால தான் வேற ஒண்ணு இல்ல. என் பிள்ளை கல்யாணம் இன்னைக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க. இவங்களும் இவங்க கூட உடன்பட்ட ஜோசப் பாஸ்டர் அவர் தான் 10,000 ரூபாய் கேட்டாரு. இவங்க வந்து சொன்னாரு. இவர் சொன்ன உடனே நான் 5,000 ரூபாய் தரேன், என் கஷ்டம், அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு நிறைய கடன்பட்டேன். இனி வாழ்க்கையில கொஞ்சம் நான் என்னால முடிஞ்சளவு 5,000 ரூபாய் தரேன்,
நல்லபடியா முடிச்சு வைங்க ஐயா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க மேல ஆக்சிடென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 தூர விளக்குறாங்க. அப்ப எவ்வளவு மேடம் வேதனை இருக்கும். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா கடன் இவங்க 70 ரூபாய். இந்த சம்பவத்துக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. கண்டிப்பா கடவுளை கர்த்தர் சாட்சி சொல்லுவாரியா. நான் வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு வேணாலும் முடிக்கீங்க. என் பையன் வந்து அப்படியாப்பட்ட வயதுல பிறக்கல, கடவுளுக்கு பயந்தவன் நடந்த குடும்பத்துல தான் பிறந்திருக்கான். சண்டை வந்துட்டு இவங்களே சொல்லிருக்காங்க. சண்டை வந்துட்டு பார்த்து பேசி முடிச்சு விடுங்க. இவங்களே சண்டை வந்துட்டு சொல்றாங்க. சண்டை போட்டது யாரு? அது யாருன்னு சொல்லல மேடம். சண்டை போட்ட ஆள் சொல்லல. தெரியாது. ஊர்காரங்கன்னு எங்களுக்கு தான். உங்களுக்கு யாருன்னே தெரியாதா? தெரியாது மேடம். அதான் சொல்றேன். எங்கட தெரியாம எப்படிமா இருக்கும்? பாருங்க மேடம், தாய் மாமன் சொல்லிருக்கான் ஒருத்தன் ஊர்காரன். எங்க சபையை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்களை எங்களுக்கு ரொம்ப டச். உங்க கருவில எதுக்கு அங்க போய் சண்டை போட்டாங்க? உங்க யாரு மேல அப்ப அவங்கள கேள்வி கேளுங்க. இவங்க அவங்களை கேட்டாங்க. இதுல எது எங்க சம்மந்தம் கிடையாது. நான் வேற ஏதோ சொன்னேன், அவங்க அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடி இவர் தான் சண்டை. போய் சொல்ற ராஜா, நீ போய் சொல்ற. என்ன நடந்தது? யாரு போனாங்க? எதுக்கு அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டீங்க? என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லுங்க. சண்டை போட்ட யாருன்னு சொல்லலாம். ராஜாவுக்கு தெரியுமா? ராஜா வந்தாங்க, 4 பேர் வந்தாங்கல்ல, ஊரக்காரன்னு சொன்னாங்க. அப்போ இவங்களே சொல்லிருக்காங்க அது எங்க சொந்தக்காரங்க தான். எனக்கு நல்லா தெரியும் ராஜா. சார் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்துருக்குதானே, சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே. புரியாதே தெரியலங்க. 4 பேர் வந்தீங்க. மறுநாள் அம்மா வந்தோமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மறுநாள் சாயங்காலம் வந்தோமா, நீங்க வீட்டுல இருந்தீங்க. வந்து சொன்னோமா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திங்கக்கிழமை கல்யாணம் நடக்கும்னு ஜோதப்பன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க அழுதுட்டு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னீங்களா? சொல்லு. அதான் கேள்வி. அடிக்க வந்துட்டான், இத கேட்க மாட்டேன். கீழே கேட்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க ரெடியா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னமா சொல்றீங்க? நீங்க என்னமா மேடம்? சரி, அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்ப அதுக்கு பிராயச்சித்தமா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு பையன் முடிச்சு விடுதா, பையன் எங்க கூட விடுங்க, நானும் சம்மதிக்கும். எல்லாம் கட்டி கொடுக்கல மேடம். ஒரே சொல்லு. அதான் அப்படிலாம் இல்லைம்மா. தாய்க்கும் பிடிக்கல, நம்மளுக்கும் வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம் மேடம். எங்கள் தங்கச்சியும் பிடிக்கலன்ட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி எங்களாலேயும் மனசு நிம்மதியில் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது மேடம். அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா? காசு கொடுத்துருங்க. ஒரு வாரத்துல கொடுத்துடணும். 1.5 லட்சம் வேணும். அது எப்படி 1.5 லட்சம்? அதெல்லாம் கிடையாதுமா. நீங்க காசு எவ்வளவு கொடுத்தீங்க? காசு 70,000 கொடுத்தேன். அவ்வளவுதான். சாப்பாடு கொடுத்தது அப்ப அவங்க செலவு அவங்கதான் கல்யாணம் பண்றோம் சொல்றாங்கல்ல. 1.5 லட்சம் வேணா 2 லட்சம் வேணா என்னது வியாபாரமா? அது வியாபாரம் இல்ல. அப்ப நீங்க கையில எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு 70,000 கொடுத்தேன். அந்த காசு திருப்பி கொடுப்பாரு, அவ்வளவுதான். சர்டிபிகேட் அதெல்லாம் கொடுத்துடுங்க. பணத்தை கொண்டு இங்க கொண்டு போயிட்டு இருந்தா நீங்களே வந்து வாங்கிடுங்க. அவ்வளவுதான். அடுத்த வாரம் தானே. ஒரு வாரத்துக்குள்ள இங்க வந்து செட் பண்ணிதாமா. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பணம் அங்க வந்துடும். குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல மனசு இருந்தா பையனுக்கு கட்டிவீங்க. இல்லன்னா உங்களுடைய சௌரியம். நான் வந்து பிள்ளை வேண்டாம்னு சொல்லல, நல்லா இருக்கட்டும். ஏற்கனவே நான் முதல்ல கஷ்டப்பட்டு இருக்கேன். இனியாவது பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைப்பேன். நான் உங்களை குறைப்படுத்தணும், நான் குற்றப்படுத்தணும் நாங்க தான் நினைக்கல. பையங்க வந்து பிரச்சனை தான். கூடையில 2 பேர் தான் வம்புத்தனம் பண்ணி விட்டாங்க. முடிஞ்சு போச்சுல. இன்னும் நான் என்ன இருக்கு பேசுறதுக்கு? அதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களே ராஜா. சின்ன பிள்ளை அன்னைக்கு ஒரு நாள் அழுதா. இப்ப நம்ம பொண்ணுக்கு என்னமா தெரியும்? சின்ன பொண்ணு. நீங்க தான் நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். நல்ல முடிவை நீங்க தான் எடுக்கணும். இவங்க குறைச்சலாம் தான் சரிப்பா மேடம். குண்டா இருக்கான்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏங்க பொண்ணு குண்டா இருக்கா தெரிஞ்சுதானே நிச்சயம் பண்ணீங்க? கிளியரா கேக்குறேன் நான் உங்ககிட்ட. கிளியரா சொல்லு. இப்ப சொல்லு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த விதமான இது குறையும் கிடையாது. எனக்கு வந்து நிச்சயம் தானே. இங்க சும்மா ஒரு முகஸ்துதிக்கு சொல்ல கூடாது. இல்ல மேடம். இங்க ஒரு விஷயம் சொல்லி வெளிய போயிட்டு நீ தப்பு பண்ண கூடாது. இல்ல மேடம், அப்படிலாம் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருப்பேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிருப்பேன். அண்ணன் என் தங்கச்சி அழுத என் கண்ணு எனக்கு தான் தெரியும். பிடிக்கலன்னு அழுதுட்டா. ஒரு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். யாருக்கு வீட்டுல ஒருத்தர் இல்லாம இருக்கா? வீட்டுல யாரும் கிடையாது. சரி, நாங்க முயற்சி பண்ணோம்ப்பா. நீதான் கைவிட்ட. நல்லபடியா முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த நீதான் கெடுத்த. அங்கன வச்சு அந்த ரெண்டு பிரச்சனைக்கு மட்டும் முடிவு பேசிப்பாங்கன்னு ஒரு பிரச்சனை இல்ல. மட்டும் ஒருத்தன் தான் அது. என்ன பாஸ்டர்? இன்னும் அந்த கல்யாணத்தை நீங்க பேசாம இருக்கீங்க. சொல்லு, அவனுக்கு அறிவுரை சொல்லிருக்கலாம்ல. சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் இருக்காங்க. இல்லன்னா கூட நம்ம சொல்லலாம். 2 பேரும் நேர்ல வச்சு பேசுறீங்க.
இன்னும் அந்த 2 பேரும் ராஜா. சத்தம் போடுதான் அவங்க வாயில இருந்து வர மாட்டாங்க பாருங்க. நீதான்ப்பா, நீ ஒரு வார்த்தை சொன்னியானா இவ்வளவு நீ அண்ணன் இருக்கான்ல அப்படியெல்லாம் அவன் விட்டுட்டு போக முடியுமா? இத்தனை பேருக்கு முன்னாடி பேசியிருக்கான், இவ்வளவு தூரம் வந்து அவங்க ஓகே சொல்றாங்க, அப்படி உன் தங்கச்சி வாழ்த்தை கெடுத்துட்டு அவங்க போக முடியுமா? இங்க பாருங்க, மெட்ராஸ்ல இருக்க டெய்லி ஒரு ஆட்ட போட சந்தோஷமா இருக்கும். 2 பேர் பேசவே ஆளுங்களுக்கு வந்தா போனே போட மாட்டேங்க. ஓ, அப்பா அம்மா அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நீ பேச பிரச்சனை. வச்சா அதான் பிரச்சனை. அதான் அதுதான் பிரச்சனை. பிரச்சனை வந்துட்டு அவன வந்ததே இன்னும் சரி, பேச இன்னொரு மாட்டாங்க. விஷயம் நான் உங்களை பார்த்ததுமே சொன்னேன், நீங்க பையனை இப்படி அடக்கி அடக்கி வைக்காதீங்க. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் விடுங்க, அதான் உங்கள்ட்ட இப்ப பேச அவன் ஒண்ணும் இல்ல மேடம். கொஞ்சம் விடுங்க. இல்ல, அவன் பசங்க நல்லா இருக்கட்டும்ங்க. இந்த பாருப்பா, அப்பா அம்மாவை பாத்துக்கணும், அது நல்ல விஷயம். அப்பா அம்மாட்ட பாசமா இருக்கணும். அதுக்குன்னு ஒரே அடியா இப்படி இருக்க கூடாது. ஏன்னா உன் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் அவளுக்கு ஆசை இருக்கும்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போடுற பொண்ணு, அவ போன்ல பேசணும்னு ஆசைப்படுவாள். சென்னை வந்தா மட்டும் பேசுறிய? 2 ஆட்ட பேச 3 ஆட்ட பேசுறல, சென்னை வந்தா பேசுறல. பேசினேன் மேடம். அங்கே பிரச்சனைகளுக்காக தான் மேடம் பின்ன இது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, வீட்டுக்கு போக முடியல மேடம். வீட்டுக்கு போனா வெக்கம், எல்லாருக்கும் முன்னாடி பேசுறதுக்கு. அப்படியா? அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு நாளைக்கு 3 ஆட்ட பேச எனக்கு சந்தோஷமா தெரியும். ஆளுங்களுக்கு வந்தா பேரு ஏன் பாக்க எடுக்கிற? நல்லா இருப்பாங்க. உனக்கு வயசு இல்ல, நாங்க சொல்றத கேளு. உங்க அம்மாவை கேளு, உங்க அம்மா விருப்பத்தை கேளு. இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டியா நீ? இல்லை மேடம், எனக்கு ஒன்றும் இல்லை. தங்கச்சி நல்லா பிடிக்கல, அதனால தான் இங்கே வச்சு. அப்போ அவங்கள்ட்ட வேற மாதிரி நல்லபடியாக பேசி நமக்கு கஷ்டம். நாளைக்கு போய் போட்டு பேசினா என்ன செய்யும் மேடம்? நான் என்ன நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும். அதுதான் இல்ல, இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, அப்புறம் என்னம்மா அன்னைக்கு இதே உங்களுக்கு? தான் சொன்னாங்க. அதான் நாங்க யோசிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் வளர்த்துட்டு 2வது சொல்ல போய் தான் சரிங்க. விளையாட்டு காரியமா? நான் ஏற்கனவே அதுல அடிபட்டு நொந்தவன்யா. நொந்து மனசு எல்லாம் திருப்தியா தான் இந்த பாஸ்டர் வச்சு ஏற்பாடு பண்ணி நம்ம சரின்னு சம்மதிச்சு தான் ரெடி பண்ணுது. அதான் தெரிஞ்சுட்டேன். நான் பையனை எங்க கூட விடுங்க, நாங்க கல்யாணம் அப்படி சம்மதிக்க முடியாது. அதே எப்படிம்மா விடும்? அப்படி வேண்டாம் மேடம். அது செய்ய முடியுமா? நீங்க தான் சொல்றீங்க பையனுக்கு தான் பிடிக்கல. என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? பையனா அப்பா அம்மா? பையன் பிடிச்சிருக்குன்னு அவன் அன்னைக்கு நம்ம சொல்லணும்ல. நீங்க அப்பா அம்மாவை இப்படி விட்டுட்டு வர சொல்றீங்க? வரத்துல இருக்கட்டும், பாசம் இருக்கட்டும். உங்க பையனை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புவீங்களா? அப்படி பையன் சேட்டோன்னு விரட்டத்தான் செய்யணும். நம்ம சொல்ல கேட்கணும். நான் இப்படி சொல்ல மாட்டேன் மேடம். நான் முதல்ல எனக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் ஒன்னதான் கட்டுவேன். நீ தைரியம் பொண்ணு பிடிக்கல, பிள்ளை தண்டியா இருக்குன்னு சொன்னா போன் போட்டா ஒரு பதில் கிடையாது, சுவிட்ச் ஆஃப். நம்ம யார்கிட்ட பேசாத. இந்த பையன் சொல்றத பார்த்தனா அவனுக்கு என்ன கோவம்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கெட்டிக்க போற பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டோம், தேதி குறிச்சிட்டாங்க, அதை எப்படி விட்டுட்டு போவீங்க? அந்த ஒரு ப்ராப்ளம் தான் அவனுக்கு இருக்கு. அவன் கேட்கறதுல, அவன் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஒரு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த 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 குடும்பத்தோட நிலைமை. இவங்க வந்துட்டாங்க இங்க, இவங்க யாரையும் ஃபேஸ் பண்ண வேண்டாம், அவங்கதான் அத்தனையும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கோவம் தான் அந்த பையனுக்கு. நான் கடைசி முயற்சி அவர்கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பேசுறேன் அவர்கிட்ட, நீங்க கிளம்புங்க. நடந்தது நடந்து போச்சு, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? கோவம் இல்லை மேடம், தங்கச்சி பிடிக்கலன்னு முதல்ல சொல்லிட்டான். தங்கச்சிக்கு பிடிக்காமல்லாம் இல்ல, அவ பேசும்போது எனக்கு நல்லா தெரியாது. அவளுக்கு ஆசை இருக்கு, உங்க அம்மாவுக்கும் ஆசை இருக்கு. இப்ப அவங்க தான் கெட்டிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? கடைசி இருப்பாங்களா எப்படி மேடம்? என்னப்பா கடைசி இப்படி தான் இருப்பாங்க எப்படி? உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமா இல்லை. அவங்க கல்யாணம் முடிக்கிற நாள்ல இருந்து உடத்திட்டு தான் இருக்காங்க. இங்க ஆலங்குளை கட்டுவாங்க. 2வது நாங்கள் வேற மாதிரி முதல்ல முடிவெடுப்போம், சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம்னு நினைச்சிருப்போம். சரி, அவங்க நல்ல மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு தான் நிச்சயம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு தான் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கட்டி கொடுப்போமா? வேண்டாம் மேடம், நீங்க விட்டுருங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் மனசுக்குள்ள என்ன வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லபடியா பண்ணிடுவோம். கல்யாணம் நின்று போச்சு, அந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கும், பையனுக்கும் இருக்கும். எப்படியாவது சேர்த்து வைப்போம்னு நாங்கள் ரொம்ப போராடினோம். நீங்கள் பார்த்தீங்க, முடியலை. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்